வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது மேற்கு வங்காளத்தில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பெரும்பாலான தொலைக்காட்சிகள் நம்ம சொல்கிறது R+, கொல்கத்தா டிவி, ஏபிபி ஆனந்தோ எல்லாரும் காலிலேருந்து லைவ் என்ன போயிட்டுருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்களை ஆனந்த போஸ் மேற்கு வங்க ஆளுநர் சந்தித்தது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இன்றைக்கி நிதிநிலை வந்து மோசமாக இருக்குது, நிதிநிலை சம்பந்தமாக மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது நடைமுறையா? இது மாதிரி மற்ற ஆளுநர்லாம் பண்ணுவாங்களா? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பண்ணுவாங்களா? ஆளுநர் வரம்பு மீறி போகிறாரு அப்படின்னு பெரும்பாலும் கண்டனங்கள் எழும்போது இதை மம்தா பானர்ஜி எப்படி பார்க்குறாங்க? 2021 தேர்தல் நடந்தது அசம்பிளிக்கு, இப்போ 2026 நடக்குது. அப்போ மெட்டீரியல் ஆக்கிற கண்டென்ட்டாக மறுபடியும் ஆளுநரை வச்சு மம்தா பானர்ஜி அடுத்து ஒரு மூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள். மம்தா பானர்ஜி விரும்புகிறாங்க அதை. ஏன்னா ஆளுநருக்கும் தனக்கான மோதலை வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆளுநர் மாளிகைக்கு போக பெண்கள் அச்சப்படுறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பெண்ணே கேஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு 2 எம்எல்ஏ இன்றைக்கி 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. 4 மணி ஆகிடுச்சு, இன்னும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. அப்போ எல்லாருக்கும் இயல்பாக ஒரு சந்தேகம், 2 எம்எல்ஏ பதவி பிரமாணம் எதுக்கு ஆளுநர் செஞ்சு வைக்கணும்? ஸ்பீக்கரே செஞ்சு வச்சுருவார்ல, எதுக்கு ஆளுநர்கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்கு பதவி பண்ணி கொடுங்க, பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, எங்களை வந்து சபைக்குள்ள அனுமதிங்கன்னு ஏன் ஆளுநரை நோக்கி மம்தா பானர்ஜி கேட்குறாங்க? அப்போ ஆளுநர் வந்து ஆளுநரை சட்டசபைக்கு வாங்க அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு மம்தா பானர்ஜி ரெடியாக இருக்காங்களா? ஏன்னா ஆளுநர் மாளிகையை விட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தால் இங்கே உள்ள இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க சட்டசபைக்குள்ளே, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். மம்தா பானர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னு என்ன கரெக்டாக பண்ணுவாங்க. இங்கே ஆளுநர் வந்து சரியாக ஸ்டாலின் அவர்கள் வந்து எஞ்சி போனார்ல, அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு, இதே ஜெயலலிதா அம்மா தான் எஞ்சி போவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுதில் அதையும் மறுக்க முடியாது. இந்த இடத்துல அதையும் சொல்லி ஆகணும். அது சரியாக தவறாங்கிறது வேறு. அதெல்லாம் ஒரு சேட்டை பண்ணுற ஆளுநரை ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆனந்த போஸ் அவர்களுக்கு அவர் வந்து இவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. வேறு ஒரு முதலமைச்சராக இருந்தால், இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவி எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் திமுக கொஞ்சம் அடங்கி தான் போகுது. அதே மாதிரி அந்தந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சாம்பல் சோரன் ஜார்க்கண்டில், அங்கே இருக்கக்கூடிய நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார்? ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போகிறார், உடனே பதவி பிரமாணம் சாம்பல் சோரனை கூப்பிடணும். 2 நாள் ஏன் கூப்பிடாம டிலே பண்ணார்? அதெல்லாம் சேட்டை பண்ணுறது. ஏன்னா பிஜேபி என்ன சொல்லுதோ அவங்களாம் கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ ஆனந்த போஸ் அவர்கள் நேற்று இரவு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசுகிறாரு. பேசிட்டு வெளில வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறது சரியா? ஒரு ஆளுநர் வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்கிறது அது வந்து சட்டப்படி சரியான் இருக்குது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அங்கே இருக்குது, அந்த அரசுக்கு நிறைய பவர் இருக்குது, ஆளுநருக்கு சில பவர்கள் இருக்குது. அப்போ ஆளுநர் பவரை வச்சு ஆளுநர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா ஆளுநருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதே போல் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அவருக்கு தான் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும், ஒழுங்காக சம்பளம் கொடுத்துட்ருக்காரு, எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார், என்ன பண்ணாருன்னு தெரியாமல் இவரே போய் உட்காந்து பண்ணால் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிறதா தானே நார்மலாக பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பேரலல் கவர்மெண்ட் இவர் நடத்துகிறாரு. மக்கள் ஓட்டு போடுறது ஆனந்த போஸ்க்கு இல்லை, மம்தா பானர்ஜி தப்பு ரைட்டு அதெல்லாம் அவங்க எலெக்ஷன் நேரத்தில் அவங்க மக்கள் ஒரு தீர்ப்பை குளிப்பார்கள். ஆனந்த போஸ் இப்போ எலெக்ஷனில் நிற்க போகிறாரா? அப்போ இதுக்கு இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணுறாரு? அதற்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் பிஜேபி அரசியல் பண்ணுறதை விட ஆளுநருக்கும் மம்தாவுக்குமான அரசியல் பெரிய அளவுக்கு ஓடிட்டுருக்கு. அது வந்து சரியாக தப்பானா மம்தா பானர்ஜி தான் கெயின். நீங்கள் வெளிப்படையாக அங்கே நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா ஆளுநர் நிற்க போகிறதில்ல, பிஜேபியோடைய ஊதுகுழலாக ஆளுநர் செயல்படுறாரு. இன்னொரு பக்கம் சுவேந்த அதிகாரி அங்கே பிஜேபியுடைய தலைவர். ஆனால் சுவேந்த அதிகாரியே சொல்கிறாரு, தோத்தா எங்கள் மேலே பழி போடுறாங்க, ஜெயிச்சா மேலே இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு என்றைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து சுவேந்த அதிகாரிக்கான அதிகாரம் குறைக்கப்பட்டு அவர் அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் எதுவும் மூவே பண்ணலை. ஆனால் ஆனந்த போஸ் என்ன பண்ணுறாரு? கவர்னர் அவர் தான் இப்போ பிஜேபி தலைவர் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ரவி அவர்கள் பண்ணுற மாதிரி. இப்போ சரி, நேற்று பேசுனது என்ன அப்படிங்கும்போது வெளிவரக்கூடிய தகவல்கள் ஏதாவது என்னென்னா, ஊடகங்களில் அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தா ஊடகங்களில் சொல்லப்படுற தகவல்கள், மம்தா பானர்ஜிக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு இப்போ மத்திய அரசு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே வந்து நிறையா ஃபண்டு வந்து மம்தா பானர்ஜி கேட்குறாங்க. அந்த ஃபண்டு ஏற்கனவே நிறுத்தியிருக்காங்க, கொடுக்கல. அப்போ பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கணும் நேரிடும். எப்படின்னா, மம்தா பானர்ஜி ஒரு நிமிஷம் கூட பிரதமர் நரேந்திர மோடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் பதவியேற்பில் நான் கூப்பிட்டாலும் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க.
அவ்வளோ என்ன அவங்களுக்கு ஆணவம். அதாவது மோடிஜி ஒரு கடவுளினுடைய பிரதிநிதி, அவர் கூப்பிட்டா வரணும், யாருனாலும் வரணும். முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து எல்லாரும் போய் நேராக அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. மம்தா பானர்ஜிக்கு என்ன அவ்வளோ திமிரு, அப்படி தான் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், அப்போ தான் அவர் ஏதோ பார்த்து பண்ணுறமா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்கறது அங்கே இருக்கக்கூடிய அந்த மம்தா பானர்ஜி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இங்கே ஜெயலலிதா அம்மா மாதிரி நம்ம பேசுனீங்கன்னா, நம்ம கொல்கத்தாவில் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி வராதுங்க, மோடியாவது அதாவது அப்படிம்பாங்க. அப்போ சாதாரண மக்களுக்கு வந்து புரியாது. மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி அதாவது ஒரு உதவிக்காக கூட இப்போ கையேந்தி நிற்க மாட்டாங்க இந்த நம்ம அம்மா, அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால் வேணும்னே வம்படியாக இந்த வெள்ளை அறிக்கை எல்லாத்தையும் சொல்லி, நாளைக்கு இவங்க ஏதாவது நிதி கேட்டாங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க, இன்றைக்கி எவ்வளோ ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, இல்லாட்டினா நம்ம எல்லோரும் பிரதமர் போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னா மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். அப்போ வெளிப்படையாக வரக்கூடிய தகவல் என்ன பார்த்தீங்களா, எங்கள் ஜி வந்து பிரதமர் ஆகும்போது வரமாட்டேன்னீங்க, இன்றைக்கி அவர்கிட்டயே வந்து கையேந்துறீங்கல்ல. இது வந்து ஒரு சேடிஸ்டான மனநிலை, வேறு என்ன நம்ம சொல்கிறது. ஒரு இந்த மாதிரி மனநிலையில் இருப்பவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். ஆனால் மம்தா பானர்ஜி போடுற திட்டமே வேறு. இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிற தகவல் என்னென்னா, இப்போ அவங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்க்க போகிறாங்க, நிதி கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க. அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு. இப்போ ஆனந்த போஸ் சொல்லிட்டாரு இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு. இப்போ மம்தா பானர்ஜி வந்து இதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க, அதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் விட மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே நிதி கேட்டுட்டு இருக்காங்களா, அந்த நிதியை போய் கேட்பாங்க. நான் பிரதமரை வலியுறுத்தினேன், பிரதமருக்கும் எனக்கும் பிஜேபிங்கிறது ஒரு மோசமான சக்தி, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பிரதமர் எல்லாருக்குமான பிரதமர். நம்ம ஸ்டேட்லேருந்து ஜிஎஸ்டி பணம் இவ்வளோ போகுது, இவ்வளோ ஃபண்டு நம்ம கேட்டோம், ஒன்றுமே கொடுக்கல. அதற்காக நான் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் சந்தித்து இது முடியலன்னா அடுத்து குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒரு மனு கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் செல்ல போகிறேன். இதெல்லாம் அவங்க பிளானு. இப்போ அங்கே இருக்கக்கூடியவர் அவர் தானே பேசுகிறாரு, இந்த எம்எல்ஏ இப்போ பேசினவர். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோங்க, எதுக்கும் தயாராக இருக்கோம். என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா, இப்போ தேர்தல் வச்சா பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை எப்படி சொல்கிறோம்னா, நெக் டு நெக் ஃபைட்டுங்கிறாங்களா, அப்படி கூட இல்லை. மம்தா ஜெயிப்பாங்க, ஆனால் பிஜேபி பிரதான எதிர்க்கட்சியாக வரும். அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா பிஜேபி அங்கே வந்து ஒரு பெரிய முகம் இல்லை. இப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவராக மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவருக்கு இணையான ஒரு தலைவர் அங்கே யாரும் இல்லை. இன்னொன்று, குஜராத்லேருந்து நிறைய பேர் வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து அங்கே வந்து இந்த லோக்கலில் இருக்கவங்ககிட்ட அந்த கொல்கத்தாங்கிற உணர்வு மேலோங்கி இருக்கிறது மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய பலம். அதையும் தாண்டி இப்போ எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வந்து ஆளுநராக உட்காந்துக்கிட்டு நம்பூர் பொண்ணை அவர் கிண்டல் பண்ணுவார், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, மம்தா பானர்ஜி கேட்டதுக்கு பதில் சொல்லு, இப்படி பிரச்சனையை மாற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மகராஜ் ராய் பிஜேபியோடைய கோச் பீகார் அதனுடைய ராஜ்யசபா உறுப்பினர், அந்த ஏரியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஏரியாக்காரர் அவர், மகராஜின்னு பேர் ராய். அவரை போய் மம்தா பானர்ஜி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தாங்க, நம்ம செய்தியும் போட்டிருந்தோம். அவர் என்ன சொன்னார், நாளை எதுவும் நடக்கலாங்கிறாரு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபியினரை ஆடக்கூடிய அளவுக்கு அங்கே மம்தா பானர்ஜி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், மம்தா பானர்ஜியோட இயல்பு யார் வீட்டுக்காவது அவங்க போவாங்களா? இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும், நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஜெயலலிதா அம்மா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, யாரையும் மரியாதையாக கொடுக்க மாட்டாங்க, அவங்க உட்காந்த இடத்துல எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிற ஜெயலலிதா அவர்கள் மூப்பனார் அவர்களை வீட்டில் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் டிஎம்சி ஜெயலலிதா அம்மா கூட்டணி உருவாச்சு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்க அமைச்சருக்கு முத்துசாமி கட்சி விட்டு போகும்போது, ஏங்க போகிறீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன், சமாதானம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியும் யார் முக்கியம், எந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல எதுக்கணும், எல்லாத்துக்கெல்லாம் எதுக்க மாட்டாங்க. அப்படி இன்றைக்கி மம்தா பானர்ஜியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கவர்னர் தான் கண்டென்ட், இவரை வச்சே நம்ம ஓட்டலாம். அதனால தான் விவரம் இல்லாமல் அவங்களாம் எதுக்கலை, ஏகப்பட்ட வேலைகளை அவங்க எதுக்கிறதுக்கு காரணம்னா பார்த்துக்கலாம் முத்துட்டுங்கிறாங்க. அதாவது நாம் நினைக்கிறது என்னென்னா ரொம்ப எஸ்டீமுக்கு போட்டுங்கிறது அவங்களுடைய பிளான் தான். பிஜேபி என்ன நினைக்குது, சுவேந்த அதிகாரியை நம்ப முடியாது. ஏன்னா சுவேந்த அதிகாரியே இப்போ யூட்டர்ன் அடிப்பார். சுவேந்த அதிகாரியாருன்னே மம்தா பானர்ஜி அம்மா கட்சியில் தான் இருந்தது. அப்போ அவரே கொஞ்சம் சுணக்கமாக இருக்காங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் இப்படி ஒரு தோல்வி. எல்லா கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க, பிஜேபி போன தடவை ஒரு 18 ஜெயிச்சது, இப்போ 22 ஜெயிக்கும். நம்ம நான் கேட்கும்போது கூட நிறைய பேர் அதான் சொன்னாங்க, இல்லை டஃப்பாக தான் இருக்குதுன்னாங்க. ஆனால் சந்தோஷ் காளி பிரச்சனை ஈடுபடலை, எந்த பிரச்சனையும் ஈடுபடாமல் அடித்து தூக்கிட்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி
இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறதுக்கு காரணம் ரொம்ப ஆழமாக நம்ம பார்த்தோம்னா, இப்போ நான்லாம் போகும்போது பார்ப்போம், பிஜேபி கொடியே இருக்காது அந்த ஏரியா. நீங்கள் நம்ம சுமாராக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லோரும் எங்கே போவோம், நம்ம ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு வருவோம். நீங்கள் செக்டார் 1 செக்டார் 3 நிறையா இருக்கும்ல, இந்த ரூபி ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா. நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சுற்றி பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கொடி இது 2 தான் இருக்கும். டிஎம்சி நான் கேட்பேன் என்னங்க பிஜேபி அதெல்லாம் இங்கே இல்லைங்க. ஏன்னா அதாவது என்னென்னா முழுக்க அங்கே இருக்கக்கூடிய ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் எல்லா இடத்துலையும் வேரூண்டி போய் இந்த 10 வருஷத்தில் பிடிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் டிஎம்சி தான். எப்படி வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பிஜேபி ஆழமாக ஊடுருவிய கேடர். அதாவது என்னென்னா சாதாரண அடிதடி வழக்கிலேருந்து பெரிய ரவுடி வரைக்கும் எல்லாமே டிஎம்சிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்போ இங்கே பிஜேபியில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ரவுடிக்கு அந்த மாதிரி கதாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க ஆளுங்க இருக்காங்க. அவங்கள மீறி நீங்கள் வந்து ஏன்னா ஒரு காலத்தில் லெஃப்ட்டு இருந்த இடத்த இன்றைக்கி மம்தா பானர்ஜி ரொம்ப ஆழமாக அதுவும் ஆழமான ரொம்ப வேரூன்றி பிடிச்சிட்டாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, யார் வந்தாலும் அடித்து காலி பண்ணிடுறாங்க. அவங்கள தலையெடுக்கவே விடுறதில்லை. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் போல்டாக நடவடிக்கை எடுக்கிறது, அதையும் தாண்டி எதிர்க்கட்சி இல்லை பெருசாக. இன்னொன்று வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலை சொல்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒருத்தர் கர்நாடகாவில் எடியூரப்பா, இப்படி ஒவ்வொரு நம்ம மத்திய பிரதேசத்தில் சௌகான் சொல்லிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு யோகி. ஆனால் அங்கே மேற்கு வங்காளத்தில் அப்படி ஒரு முகம் இல்லை. சுவேந்த அதிகாரிலாம் மம்தா பானர்ஜிக்கு ஆப்டே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் பேசி பார்த்தீங்கன்னா அவர்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ளவர் இல்லை. அதை வந்து இந்த அம்மா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போவும் கூட நம்ம பேசிட்டு தான் இந்த விஷயத்தை பேசலாமாங்கிற போது முதல்ல நம்ம ஊரில் இருக்கவங்கள்ட்ட பேசுவோம்னு சொல்லி ஊரில் பேசினா ஆனந்த போஸ் மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட் வேணுன்னே வம்படியாக போய் இவர் நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்கிறது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். சட்டப்படி கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு ஆளுநர் நிர்மலா சீதாராமனை பார்த்து இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறேங்கிறது இவர் என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ஸ்டேட்டுக்கு தப்பு இல்லாதெல்லாம் இது பிஜேபி எப்படி ஊக்குவிக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கும் தெரியும் பிஜேபி தான் அதை பண்ணுறதே. நீங்கள் வாங்க பண்ணுங்கள் பிரச்சனை பண்ணுங்கன்னு அவங்க தானே சொல்கிறது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 2 எம்எல்ஏக்கள் அப்போ என்ன நீங்கள் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்கள் பிரச்சனை அந்த இது எல்லாத்தையுமே தான் யோசிக்கிறாங்களுடைய மம்தா பானர்ஜி ஊழல் கரப்ஷனு அந்த அம்மா அது எதுவுமே வெளியில் தெரியாது. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, பரவாயில்லப்பா மம்தா பானர்ஜி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபண்டை இருந்தாலும் கொடுக்கவே மாட்டுறாரு. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன எலெக்ஷன் கோசம் நம்ம அடுத்து வரோம், ரொம்ப நாள் வந்து இந்தியா இது மோடி தாங்க மாட்டார், தாங்காத போது நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது, நம்ம சென்ட்ரல் அங்கீகரிப்பு விவரை ஓட விரட்டுவோம் அப்படிங்கிற வாதம் பெருசாக எடுபடுது. நாங்கள் வந்து மேற்கு வங்காளத்தை தேனாரும் பாலாரும் ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மோடி வந்தாலும் அதை மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் இப்போ வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய வசதியாக போச்சு. இன்னொன்று பெருமளவில் இருக்கக்கூடிய பணம், பெருமளவில் இருக்கக்கூடிய அதிகார பலம், பெருமளவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் பலம், இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது. அவங்க மெட்டீரியல் நம்ம ஏற்கனவே சொன்னால கோச்சு பீகார்லாம் போகவே முடியாது, அடித்து தூள் பண்ணிடுவாங்க. இப்போ 4 தொகுதிக்கு நடக்குது பாருங்கள் இடைத்தேர்தல் காமெடி பாருங்கள், உள்ளே போக முடியாது. நீங்கள் அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லாட்டினா மேலே மோடி வந்து ஆட்சிக்கு வராருங்க, நீங்களே கொஞ்சம் யோசனை, மேலே மோடி ஆட்சிக்கு வராரு, பிஜேபியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் வந்து மம்தா பானர்ஜி கிட்ட சேர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பக்கம் ஒருபடி மேலே போய் அபிஷேக் பானர்ஜி சொல்கிற 4 எம்பி அங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யார் பவரில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த மாட்ட வராங்க. ஒரு வாய்ப்பு இருந்தது, அதாவது பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்படி போன தடவை நல்லா ஞாபகம் இருக்கும், பிஜேபி 18 சீட்டு ஜெயித்தாங்க எம்பியில். உடனே மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து நடிகர் நிறைய பேர் பிஜேபி சேர்த்துட்டாங்க. அப்போ பெருசாக பேசப்பட்டது. சரி பிஜேபி பெருசாக போகுதுங்கும்போது அடுத்து அவங்க முதலமைச்சராக வந்தாலும் மற்றவங்களாம் இங்கே வந்தாங்க. இப்போ கூட அப்படி தான் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் ஆனந்த போஸ் வந்து இந்த வெள்ளை அறிக்கையை கேட்டு ஒரு ஆட்டத்தை தொடங்கி விட்டார். மம்தா பானர்ஜி இனிமேல் ஆடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க பொழுது கேட்டு பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லை என்றால் அடுத்தடுத்த நடவடிக்கை. இதன் மூலமாக பாருங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தினால் நமக்காக அந்த அம்மா போய் மோடிக்கிட்ட போகிறாங்க. மோடி பதவியேற்புக்கு போக மாட்டாங்க, ஆனால் நமக்காக நிதி வேணும்னா மோடியையும் நிர்மலா சீதாராமன் பார்க்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிற அறிவிப்பு அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.